காஞ்சிபுரம் பட்டுன்றாங்க, ஆரணி பட்டுன்றாங்க, திருவோணம் பட்டு அது மாதிரிலாம் இருக்குல்ல. அது போல இளம்பிள்ளைக்கு என்ன தனி சிறப்பு? அபூர்வா பட்டு தான் ஃபேமஸ் நம்மளுக்கு. அபூர்வ பட்டுனா பட்டுக்கு ஈக்குவலானது. ஸோ சீப் ரேட்டாக கிடைக்கிறது இளம்பிள்ளை பட்டு மட்டும்தான். பட்டுலே இளம்பிள்ளை பட்டு தான் சீப்பா இருக்கு. ஆமாம், கேட்குற விலைக்கு கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபான்னா ஒரு அதுலேருந்து 200 குறைச்சி கூட கொடுப்பாங்க. சரி, அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குமா? கட்டினா ரேட்டு கம்மி. பட்டுக்கு ஈக்குவலாக அப்படி பட்டு தான் ஈக்குவலாக இருக்கும். ஓ, பட்டு மாரியே இருக்கும், ஆனால் ரேட்டு கம்மி. ஆமாம் ஆமாம். உங்களால மட்டும் ரேட் கம்மியாக கொடுக்க மாட்டேது. இல்லை கோட்டை கொடுத்துட்டு எங்களுக்கு லாபம் எவ்வளோ இருக்குதோ அதை மட்டும் தான் வச்சு கொடுப்போம். அதிக லாபம்லாம் வைக்க மாட்டோம். ஒரு சரிக்கு 50 ரூபா, அதுக்கு மேலே பண்ணி 50 ரூபா தான் ப்ராஃபிட்டா? ஆமாம், 50 ரூபா வச்சு தான் கொடுப்போம். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சாரி பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு நாங்கள் 3 சாரி பண்ணுவோம். இப்போ இந்த ஊரில் எத்தனை குடும்பம் இருக்குது இது மாதிரி தொழில் பண்ணிட்டு? இங்கே இருக்கோம் லட்சத்துக்கு மேலே இருக்கும். எல்லாமே இது தொழில் தான், வேறு தொழில். சாரி நெஞ்சா எவ்வளோ காசு? இப்போ 200லேருந்து 300 வரைக்கும் கொடுக்குறாங்க கூலி. பார்த்தா இப்போ சூரத் ஐட்டம் வந்து இப்போ குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வியாபாரம். இது மட்டும் தான் வருமா? வெளியூருக்குலாமே கூட அனுப்புறீங்களா? இல்லை, எல்லா பகுதியுமே போகுது. வேறு நாட்டுக்கே போகுது. அமெரிக்காலாம் அனுப்புகிறாங்களே நம்ம ராணிங்க.